أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قالت الملائكة يا مريم إن الله يبشرك بكلمة منه اسمه المسيح عيسى بن مريم وجيها في الدنيا والآخرة ومن المقربين إذ قالت الملائكة மலக்குகள் வந்து சொன்னார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மற்றவர்களும் இருக்கலாம். ஏன்னா இந்த காலத்தில் மலக்கும் இல்லை, மலாயிகான் ஜம்மா இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மற்றவர்களும் வந்து சொன்னார்கள், யா மரியம், மரியமே, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன், யுபஷ்ஷிருகி பி கலிமத்தின், உனக்கு நற்செய்தி கூறுகிறான், பி கலிமத்தின் மின்ஹு, அவனிடமிருந்தும் ஒரு திருக்கலிமா, ஒரு கலிமாவை, அல்லாஹ்விடமிருந்து ஒரு பிள்ளையை அர்த்தம். ஏன் கலிமத்துல்லான்னு பேர் வந்துச்சு? குன் என்ற ஒரு சொல்லினால் அல்லாஹ் உண்டாக்கினான். எல்லாரும் குன் என்ற சொல்லுதான் உண்டாக்குறாங்க. ஆகுக என்றாலும் உண்டாகிறது வஸ்துக்கள் அனைத்துமே. அவர்கள் நேரடியாக அசுபாபுகள் இல்லாம நேரடியாக உண்டாகிறாங்க. அதனால அந்த கலிமத்துல்லா எல்லாமே கலிமத்துல்லா தான். நாக்கத்துல்லா அல்லாவுடைய ஒட்டகம், எல்லா ஒட்டகம் அல்லாவுடைய ஒட்டகம் தான். புதுசா அது மட்டும் அல்லா ஒட்டகமா? அசுபாபுகள் இல்லாம, அதுக்கு அம்மா அத்தா இல்லாம டபக்குன்னு அல்லாஹ் தஆலா ஒரு மலையை பிளந்து வெளியே கொண்டு வந்தான். அந்த மாதிரி கலிமத்துல்லா இவர்கள் இப்படியும் என்னால கொண்டு வர முடியும்னு காட்டுறான். இஸ்முஹு, அவர்களின் திருப்பெயர் அல் மசீஹு அலைஹிஸ்ஸலாம். மசீஹு, மசீ என்ற பெயருடையவர்கள். ஈசா இப்னு மரியம், மரியமின் மைந்தன் ஈசா. இவன் வந்து ஈசா இப்னு இலா, ஈசா இப்னுல்லா, அல்லாஹ்வுடைய மகன் ஈசா, அல்லாஹ்வுடைய மகன் ஈசான்னு இவன் சொல்லிட்டே இருக்காங்க இந்த கிறிஸ்தவர்கள். அதனால அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க சொன்னாலும் வெறும் ஈசான்னு சொல்லல, எல்லா நபிமார்களுக்கும் அத்தா பேர் அம்மா பேர் சேர்த்தே சொல்றான். அல்லாஹ் தஆலா மூஸா இப்னு இம்ரான் சொல்லணும்ல எங்கேயாவது, இப்ராஹிம் இப்னு ஆஸர், காலி அபீஹி இப்படி வந்திருக்கு. ஆனால் முஹம்மது இப்னு அப்துல்லா அப்படின்னு சொல்லல அல்லாஹ் தஆலா. எந்த மற்ற நபிமார்கள் அவங்க அப்பாவோடனா அல்லது அம்மாவோட முஹம்மது இப்னு ஆமினா, முஹம்மது இப்னு அப்துல்லா சேர்த்து சொல்லல. ஹஜ்ரத் சய்யிதுனா, இந்த நபிமார்கள் பேர் சொன்னாலும் ஹஜ்ரத்னு சொல்லணும், சய்யிதுனா சேர்த்து சொல்லணும். ஹவரத்னா நம் கண்ணிய மிகுந்தவர்கள், சமாஹத் இலா இலா சமாஹதி அப்படின்னு அர்த்தம். ஹவர ஹாசிர்னு அர்த்தம். கண்ணியமிகு சன்னிதானம் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் கண்ணியமிகு ஹஜ்ரத் அவர்களின் சன்னிதானம். ஹஜ்ரத் சய்யிதுனா அப்படின்னு சொல்லுது. எல்லா நபிமாரும் நம்ம தலைவர் தான். அவங்கள நம்மளுக்கு தொண்டர்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. கியாமத்துல மன்னிச்சிட்டான் அல்லாஹ் தஆலா. எல்லா அன்பியாக்களும் எல்லா அவுலியாக்களும் சய்யிதுனா சய்யிதுனான்னு சொல்லிட்டே இருங்க, எங்க தலைவர் எங்க தலைவர் எங்க தலைவர்னு. நாம உண்மை தொண்டரா இல்ல, தொண்டருக்குரிய வேலை நம்மள செயலே இல்லை, நம்ம தொண்டு கூட இல்லை. ஆனா ஒரு காலம் நம்ம சய்யிதுனா சய்யிதுனான்னு சொன்ன பிறகு அந்த அன்பியாக்கள் யாராவது கியாமத்துல இல்ல, எங்களை காத்தமுன் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்க போட்ட பிச்சையில எஜமானமே சய்யிதுனா நம்மளுடைய தலை இவருடைய தொண்டர்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அவருடைய தொண்டர்களின் தொண்டர்களின் தொண்டர்கள் நம்மளை யாராவது நம்மை தொண்டர் என்று சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சு. दुनिया में तू जब हमको अपना ही बनाया है, शेख बस சொல்றான், दुनिया में तू जब हमको अपना ही बनाया है. எஜமானே, இந்த உலகில் எப்பொழுது நீங்கள் எங்களை உங்களின் ஆட்களாக ஆக்கிக் கொண்டீர்களோ, உங்களுடைய தொண்டர்களாக ஆக்கிக் கொண்டீர்களோ, மஹ்ஷர் மே பி கஹ் தேனா ये है मेरा दीवाना, மஹ்ஷர்லயே நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்க, ये है मेरा दीवाना, இவன் எனது பைத்தியம் என்று ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருங்க, போது நான் சமாளிச்சுக்கிறேன், அல்லாஹ் என்னை பாதுகாத்துவான் அப்படின்னு படிக்கிறான். மஹ்ஷர் மே பி கஹ் தேனா ये है मेरा दीवाना, இவர் எனது பைத்தியம் சொல்லிருங்க ஒரு வார்த்தை. அப்ப அன்பியாக்கள் அவுலியாக்கள் நம்மை பார்த்து இவன் என் பைத்தியம் அப்படின்னு வார்த்தை சொல்லித்தான் முடிஞ்சு போச்சு, என் தொண்டன். அதனால இங்க என்ன செய்யுங்க, அவங்க சொல்லும் போதெல்லாம் சய்யிதுனா சனதுனா ஷஃபீஉனா ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சய்யிதுனா பிலால்,
சையதுனா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. சையதுனா மௌலானா சர்கார் ஃபைஸி சர்கார் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா மௌலானா எங்கள் எஜமான் சொல்லுங்க. அவங்க கடைசியா ஒரு நாள் பார்த்து, ஆமா இவர் என்னுடைய அடிமை தான் இவரு அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு காரிய சித்தி. என்ன பை வெற்றி. ஃபுஸ்து ரப்பில் காபா, காபாவின் ரப்பின் மீது ஆணையாக வெற்றி பெற்றேன்னு சொல்லி வேண்டிதான். யாராவது நம்மளை பார்த்து இவன் அடிமைன்னு சொல்லிட்டான். இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின்ஹு இஸ்முஹு ஈஸா இப்னு மரியம், அவருடைய திருப்பெயர் சையதுனா ஈஸா இப்னு மரியம், மரியமின் மைந்தன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியம் உடையவராக ஆக்கியிருந்தான், ஆக்குவான். துன்யா வல் ஆகிரா, உலகிலும் மறுமையிலும். மிக பெரும் அந்தஸ்து. வஜாஹத்னா மக்களுக்கு மத்தியில் கண்ணியம். உலகிலும் அல்லாஹ் அவர்கள் கண்ணியத்தை கொடுப்பான், மறு உலகிலும் அல்லாஹ் தஆலா அவர்கள் கண்ணியத்தை கொடுப்பான், உயர்ந்த மதிப்பை அல்லாஹ் கொடுப்பான். மினல் முகர்ரபீன், இன்னும் அல்லாஹ்வுடைய குர்புக்கு ஆளான முகர்ரபீன்கள் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, வயுகல்லிமுன் நாஸ, மக்களிடம் அவர்கள் பேசுவார்கள். பில் மஹத், அன்னை மடியிலேயே பேசுவார்கள். பேசும் வயது வருவதற்கு முன்பு குழந்தை அம்மா மடியிலேயே குழந்தையா இருக்கும் போதே பிறந்து ஓரிரு மணி நேரங்களிலேயே பேசுகிறார்கள். யாரு? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். قال إني عبد الله, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. சொல்றா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆதானி ஆதானியல் கிதாப வஜஅலனி நபிய்யா, எனக்கு அல்லாஹ் தஆலா கிதாபை கொடுத்திருக்கிறான், இன்ஜீல். நான் இன்னும் என்னை நபியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு பிறந்து சில மணி நேரங்களே ஆன ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. பை அவர்கள்லாம் மரியம் நபி கிடையாது, மரியம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லணும். நபிமார்களின் தாய்மார்கள், அவள் மனைவிமார்களே அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டும். அவன் நபி கிடையாது, அவங்க அல்லாஹ்வுடைய வலி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஊர் மக்கள் அவதூறாக பேச தொடங்கினார்கள். இது என்ன, இது திருமணமாகாமல் குழந்தை பெற்றுக் கொண்டு வருகிறாரே, இது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச தொடங்கினாங்க. உடனே அவங்க அல்லாஹ்வோட உத்தரவுப்படிக்கு அவங்க பதில் சொல்லாம குழந்தைய பக்கம் விசாரணை செஞ்சாங்க. அது எப்படி குழந்தை எங்கள்கிட்ட பேசும், குழந்தைய அவங்கள்ட்ட பதில் கேட்டுக்கோ அப்படின்னு அங்க காட்டுறே நீ அப்படின்னு அதை வேற அவங்க எல்லாம் கேட்டாங்க. அது கேட்டதுதான் அது பேச ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை காலை நீ அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை எல்லாம் அப்படி சன்னாய் திரும்பி பார்த்தா குழந்தை பேசிட்டு, ஆதானியல் கிதாப வஜஅலனி நபிய்யா, எனக்கு அல்லாஹ் கிதாபை கொடுத்திருக்கிறான், நபியாக என்னை ஆக்கி வைத்திருக்கிறான். பிறந்த உடனே அவங்க சொல்றாங்க நபியா ஆக்கி வச்சுட்டான், வேதத்தை கொடுத்துட்டான். நபியான்னு இல்ல, இது நபியா இருக்கு. யூதீனி கிதாபம் வயஜஅலுனி நபியா அப்படி இருக்கா. எனக்கு அல்லாஹ் கிதாபை கொடுப்பான், இன்னும் நபியா ஆக்குவான் அப்படின்னு இருக்கா. கொடுத்துட்டானா, கொடுத்துட்டான், நபியா ஆக்கிட்டான், நான் இப்ப நபியா தான் இருக்கிறேன் எந்த அர்த்தம் அது. அப்புறம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிச்சையில யாருக்கு நபித்துவம் கிடைச்சதோ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க பிறந்த உடனே நபியா ஆக்கிட்டாங்க. அப்ப எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா இல்லையா? பிறக்கும் போதே நபியா இருந்தாங்க, பிறக்கிறதுக்கு முந்தி அம்மா வைத்திய நபியா இருந்தாங்க. ஆதம் நபி பிறக்கல, அதுக்கு முன்னாடி நபியா இருந்தாங்க. ஆதம் நபிக்கே நபி யாருங்க? ஆதம் நபிக்கே அல்லாஹ் யாருன்னு காட்டி கொடுத்து எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் யாருன்னு காட்டி கொடுத்து எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். குந்து நபியும் ஆதம் பைனல் ரூஹி வல் ஜஸத், அவங்க உயிருக்கும் உடலுக்கும் மத்தியில இருக்கும் போதே நான் நபியா இருந்தேன். யாருக்கு நபியா இருந்தாங்க? மலக்குகளுக்கு. மாசிவல்லாவுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி வச்சது எல்லா மாசிவல்லாவுக்கும் அல்லாஹ்னு யாருன்னு காட்டி கொடுத்தது யாருதான்? முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன்னா மாசிவல்லாவுல அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அறிந்தவர்கள் ஒரே ஒரு ஜாத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். வேற யாருக்குமே தெரியாது. அவங்கதான் மற்ற எல்லாத்துக்குமே காட்டி கொடுத்தது.
அல்லாஹ்னு காட்டி கொடுத்தார். மினல் முகர்ரபீன் அல்லாஹ்வால் நெருக்கி வைக்கப்பட்டு கொண்ட நல்லடியார்கள் உள்ளவர்களாக இருப்பார். முகர்ரபீன் அர்த்தம் என்ன பை? அல்லாஹ்வை நெருங்கியவர்கள். என்ன நெருங்கியவர்களா நெருக்கி வைக்கப்பட்டவர்களா? சர்ப் से भाई கர்ரபு யுகர்ரிபு தக்ரீபன் முகர்ரிபுனா நெருங்கியவர், முகர்ரபு நெருக்கி வைக்கப்பட்டவர். முகர்ரபீன் அப்ப யாரும் முகர்ரிபாக முடியாது, அல்லாஹ் பக்கம் நாமளா நெருங்க முடியாது. அல்லாஹ்வா நம்மளே அவன் பக்கம் நெருக்கிக்கிறான். முகர்ரப் நெருக்கி வைக்கப்பட்டவர். அப்ப நம்மளே அல்லாஹ் தான் அவன் பக்கம் நெருக்கிறான். நாம நெருங்க முடியுமா? அது துனியாவில எந்த வஸ்துவின் பக்கமும் நெருங்க நீயா நெருங்க முடியாது, அவன் பக்கம் எப்படி நெருங்க முடியும்? நெருங்க முடியாதவைகள்லாம் கொண்டு வந்து நெருக்கி வைத்தவன் அல்லாஹ் தஆலா. இரண்டு உள்ளங்களை நெருக்கி வைப்பவன், அருகருகில் நெருக்கி வைப்பவன் அல்லாஹ். அவன் நினைச்சா முடியாது எது இருக்கா? முடியாது. அவன் பிரிக்க முடியாதுன்னு எதுவும் இல்லை, அவன் சேர்க்க முடியாதுன்னு எதுவும் இல்லை. அவன் நினைத்தால் சேர்த்து காட்டுவான், நினைச்சா பிரிச்சு காட்டுவான். நினைச்சா சேர்ந்தே பிரிச்சு காட்டுவான், நினைச்சா பிரிச்சே சேர்ந்து காட்டுவான். அவன் சேர்க்க நினைச்சா யாரும் பிரிக்க முடியாது, அவன் பிரிக்க நினைச்சா யாரும் சேர்க்க முடியாது. சேர்ந்தே இருந்து பிரிந்தே இருப்பது எது சொல்லு பார்ப்போம்? எனவே சேர்ந்தே இருக்கிறது ஆனா பிரிந்தே இருக்கிறது எது சொல்லு பார்ப்போம்? ஹக்கும் ஹல்கும். எப்பவுமே சேர்ந்துதான் இருக்கு, ஹக்கு ஹல்குல தான் இருக்கு, ஹல்கு ஹக்குல தான் இருக்கு. அக்கா விட்ட ஹல்கு பிரியல, ஹல்க விட்ட அக்கா பிரியல. சேர்ந்துதான் இருக்குது ஆனா பிரிஞ்சுதான் இருக்குது. ஹக்கு வேற ஹல்கு வேற. சேர்ந்தே இருந்தும் பிரிந்தே இருக்கும் ஒன்று வஸ்து என்ன துனியாவில் சொல்லுங்க பார்ப்போம்? ஹக்கும் ஹல்கும். கடலும் அலையும் போல். கடலும் அலையும் சேர்ந்திருக்கா பிரிஞ்சிருக்கா? ஆனா கடல் வேற அலை வேற. ஹக்குக்கும் ஹல்குக்கும் பொருளாவது கடலும் அலையும் போலாகும், ஹகீகத்தில் கடலே அலையாகும். கடலும் நுரையும் போல, நீரும் நுரையும் போல, நீரும் நுரையும் போல வாழ்க. வேற மாற்ற முடியுமா? நீரும் நுரையும் போலதான் நாம இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். சரி, தரபுல்லாஹ் மஸலன், எல்லா உதாரணம் காட்டுறான். உதாரணம் எதிரிபுல்லாஹுல் அம்சால் வருது. இதுதான் எல்லா உதாரணங்களை காட்டுறான். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் எல்லா உதாரணம் காட்டுறான். என்ன நுரை கடல் தண்ணீரின் நுரையும் போல. يحتمل السيل زبدا رابيا فأما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في الأرض. அலை அடிக்குது, ஆறு சுற்றோட வலிந்து ஓடுகிறது, அது நுரைகள் காணுகின்றீர்கள். நுரை காணா போயிருந்து தண்ணீர். அதே மாதிரிதான் கதாலிக்கு எதிர்ப்பில்லால் ஹக்க வல் பாத்தில. இப்படிதான் அல்லாஹ் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உதாரணம் காட்டுறான். பாத்தில் எல்லாம் சூரத் சக்கர் எல்லாம் மறந்து போயிடும், ஹக்காகிய உஜூது ஹக்கு மட்டும் பாக்கியா இருக்கும். மினல் முகர்ரபீன் வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹத். மடியிலே இருக்கும் நேரத்தில் அல்லாஹ்விடம் மக்களிடம் பேசுவார்கள். வக்கஹ்லன் இன்னும் அவர்கள் வாலிப வயதிலும் மக்களிடம் பேசுவார்கள். மினஸ் சாலிஹீன் சாலிஹா நல்லடியார்களோடு அவர்கள், சாலிஹா நல்லடியார்கள் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். போய் வாலிப வயதில் பேசுதெல்லாம் எல்லாரும் பேசுவாங்க. முப்பது இருந்து 40 வயதுக்கு உள்பட்ட பகுதிக்கு பேர் வாலிப வயதுன்னு சொல்றது. கஹூலத்து கஹ்லன். வாலிப வயசுல எல்லாரும் தானே பேசுவாங்க. அப்படின்னா புதுசா மடியில பேசுறது ஆச்சரியம். கல்லிமுன்னாங்க பில் மஹது. சரிதான், வாலிப வயதில் பேசுவார்கள் இங்க வந்திருக்கு, அது என்ன அவசியம்? அது அதிசயம் இல்லையா? சொல்ல வேண்டிய தேவையில்லையே, எல்லாம் தானே பேசுவாங்க, கேள்வி வரணும்ல. வாலிப வயதில் இவங்க இருக்க மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க வாலிப வயதில் பேசுவாங்க.
அப்ப அவங்க 23 வயசுல வானத்துக்கு போயிட்டாங்க. இதற்கு பின்பு ஏறத்தாழ ஒரு 3000 வருஷம் கழிச்சு அவங்க துனியாவில் வந்தாலும் கூட, அவங்க உயர்த்தப்பட்டு 3000 வருஷம் கழிச்சு வந்தாலும் வயசுங்கிறது எல்லாம் பூமியில தான். மேல போனா அதே வயசு தான் இருக்கும். இப்ப அதே 33 வயசுல மேல போனாங்களே, ஒரு நாள் கூட அவங்க வயசுல கூடவே இல்லை. அதே 33 வயசுல தான் இருக்கிறாங்க. அதே 33 வயசுல தான் அவங்க இருக்கிறாங்க. இப்ப திரும்ப இங்க வரும்போது எத்தனை வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு? மறுபடியும் 33 வயசு தான் இருக்கும். திரும்ப இங்க 7 வருஷம் வாழ்ந்து 40 வயசுல வஃபாத் ஆவாங்க. இங்க வந்து சேவைகள் செய்து உலகத்தையே ஆட்சி செய்து 40 வயதிலே வஃபாத் ஆவாங்க. துனியாவுக்கு மேல போயிட்டா வயசுலாம் கிடையாது, காலங்கள்லாம் எல்லாம் இங்கே உள்ள சட்டங்கள்லாம் கிடையாதுங்க. என்ன போய் உலகத்துக்கு மேல போயிட்டீங்கன்னா கால நேரங்கள்லாம் இங்கேதான் ஓடுது. துனியாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா, இங்க இருந்து ஒருத்தன் பூமி ஓடக்கூடிய பாட்டிலேயே வேகமான விமானத்துல போனான்னு வச்சுங்க, செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு கிளம்புனா இருந்து 23 மணி நேரம் சஃபர் செஞ்சு 24 மணி நேரம் சஃபர் பிரயாணம் செஞ்சு வேற ஊருக்கு போயிட்டான்னு வச்சுங்க, அல்ல 12 மணி நேரம் சஃபர் செஞ்சு இது அமெரிக்காவுக்கு போயிட்டான். அதே செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். இப்ப நடுவில் பயணம் செஞ்ச காப்பி எங்க கிடைக்கிறது? செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு கிளம்பி செவ்வாய்க்கிழமை 24 மணி நேரம் பயணம் செய்து அதே செவ்வாய்க்கிழமை காலையில 11 மணிக்கு போய் சேர்ந்துடலாம், அல்ல 10 மணிக்கே போய் சேர்ந்துடலாம். அதே செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு. இப்ப டைமே ஆகல. ஒரு வாழ்நாள் ஒரு வயசுக்கு ஒரு நாள் கூட கூடல. செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு கிளம்புது, செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு வந்து சேர்ந்தாரு. 24 மணி நேரம் ஓடிச்சு, அது எது கழிக்கிறது? அங்க போய் சேர்ந்தா அவருக்கு என்ன? இன்னைக்கு தேதி 23ஆம் தேதி. இன்னைக்கு தேதி என்னப்பா? இன்னைக்கு தேதி 13ஆம் தேதி காலை 10 மணிக்கு கிளம்பி 24 மணி நேரம் பிரயாணம் செஞ்சு அதே 13ஆம் தேதி காலைல 10 மணிக்கு நீ எங்க போய் சேர்ந்துடலாம்? அது அந்த அடுத்த நாட்டுக்கு போய் சேர்ந்துடல, வேற நாட்டுக்கு. 24 மணி நேரம் சஃபர், அது எங்க போய் கழிக்கிறது? திரும்பி அதே 10 மணிக்கு காலை வந்து வாழ்நாள ஒரு நாள் கூட கூடவே இல்லை, குறையவே இல்லை. துனியா நடக்குது. சரி, திரும்ப இப்படி அதிசயம் நடக்கும். நீ அந்த நாட்டிலிருந்து கிளம்பிட்ட 13ஆம் தேதி காலையில் கிளம்பினாய். அங்க அதுக்கு இங்க வரும்போது 24 மணி நேரம் சஃபர் செஞ்ச. எப்ப வந்து சேரணும்? இங்க 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு வரணும். ஆனா 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு வந்து சேர்ந்திருப்ப. 2 நாள் ஆயிருக்கு. அப்படி வர முடியும்? துனியாவுடைய காலப்போக்கு. அப்ப என்னங்க அது? அப்ப வாழ்நாள் ஒரு நாள் கூட்டுறதா 2 நாள் கூட்டுறதா? இப்ப அது ஒரு நாள் எங்க சேர்க்கறது? கொண்டு துனியாவிலேயே இப்படி அல்லாத மெசேஜ் ஆக்கி திரும்ப துனியாவுக்கு வெளியே போயிட்டேன்னு வச்சுங்க, கால நேரங்கள்லாம் இன்னும் கூட மாறாது. இத ஐன்ஸ்டீன் என்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு சார்பியல் தத்துவம், தி லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல அவர் துனியாவுக்கு வெளியே போயிட்ட சட்டத்திட்டங்கள்லாம் இங்க உள்ள மாதிரி இல்லை என்று எழுதுகிறார்கள். அதெல்லாம் பின்னாடி போய் பார்த்து நீங்க. கஹலன் அர்த்தமே வாலிப வயதிலே வந்து மீண்டும் மக்களிடத்திலே அவர்கள் பேசுவார்கள். சாலிஹீன் உள்ளவர்களாக இருப்பார்கள். காலத்து அதற்கு அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி என் ரப்பே, அன்னா யகூனு வலதுன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வலம் யம்சஸ்னி பஷர், என்னை எந்த மனிதனும் தீண்டவில்லையே, எந்த ஆண்மகனும் என்மேல் கை வைக்கவில்லையே, நான் திருமணமாகவில்லையே, திருமணமாகாமல் எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்டார்கள். காலகதாலிக், ஆம் அப்படித்தான், எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே குழந்தை பிறக்க வைக்கக்கூடிய ஆற்றல் என்ற இருக்கு. திருமணம் ஆகாமலும் குழந்தை பிறக்க வைக்கும் ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் யக்லுகு மா யஷா, அல்லாஹ் தான் நாடியதை படைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் உடையவனாக இருக்கிறான். தந்தையின்றி குழந்தை பிறக்க செய்தல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு. ஏன்? தாயுமின்றி தந்தையுமின்றி ஆதம் நபி அல்லாஹ் உண்டாக்கணும். இப்படியே அல்லாஹ்வுல உண்டாக்குவான் குழந்தையை. இதா கலா அம்ரன், அவனோட காரியத்தை முடிவு செய்து விட்டால் இன்னமா யகூலு லஹு குன், அதை உண்டாகு ஆகு என்றுதான் அவன் சொல்லுவான். ஃபயகூன், உடனடியாக அது உண்டாகிவிடும். வயுஅல்லிமுஹுல் கிதாப்,
அல்லாஹ் தஆலா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்கள் மகனாருக்கு அல்லாஹ் கிதாபை வேதத்தை கற்றுக் கொடுப்பான், வல் ஹிக்மத் என்னும் ஞானங்களை கற்றுக் கொடுப்பான், வத் தௌராத் வல் இன்ஜீல் தௌராத்தையும் இன்ஜீலையும் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். என்ன பை கிதாபுன்னு மேல வந்துச்சே, அப்ப கிதாப் வேதங்களை வேதத்தை கற்றுக் கொடுப்பான் என்று அல்லாஹ் பொதுவா சொல்லிட்டு அவர் தௌராத்தி இன்ஜீலி ஏன் குறிப்பா சொன்னான்? அவர் சில பேர் சொல்றாங்க கிதாப் என்பது எழுதும் முறையை கற்றுக் கொடுப்பான், இது ஒரு அர்த்தம். ஹிக்மத் என்றால் ஞானங்களை கற்றுக் கொடுப்பான். அது கிதாப் என்றால் அசல கிதாப் உம்முல் கிதாப் அல்லாட்ட என்ன இருக்கோ அதை கற்றுக் கொடுப்பான். ஹிக்மத் என்னும் ஞானங்களை கொடுப்பான். தௌராத்தி இன்ஜீலையும் கொடுப்பான். அல்லது தௌராத்தி இன்ஜீல் தான் கிதாபு, அத முதல்ல முத்தலக்கம் சொல்லிட்டு அப்புறமே அல்லாஹ் தஆலா அதை முஃபஸ்ஸலன் பின்னாடி சொல்லி காட்டுறான். கிதாபுன்னு சொன்னா இந்த கிதாபு ரெண்டையுமே கற்றுக் கொடுப்பான். தௌராத்தையும் கொடுப்பான், இன்ஜீல் தௌராத்து அவர்களுக்கு முன் வந்த வேதம், இன்ஜீல் அவர்களுக்கு வந்த வேதம், இரண்டையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இதுன்னு தெரியுது. அப்ப தௌராத்து நஸ்கு செய்யப்படல அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. இன்ஜீல் வந்ததுனால தௌராத்து மன்சூக் ஆயிரல. தௌராத்தும் கற்றுக் கொடுத்து அதையும் மக்கள் அமல் செய்யலாம். 1-2 சட்டங்கள் வேணா மாறி இருக்கும், மற்றபடி எல்லாம் அதே தான். ஆனா நம்முடைய திருக்குர்ஆன் மற்ற எல்லா வேதங்களையும் நஸ்கு செஞ்சிருச்சு. இஅ்திகாது உள்ள விஷயங்கள் தவிர, தௌஹீது உள்ள விஷயங்களை தவிர மற்ற எல்லா செய்திகளையும் நஸ்கு செய்து வந்திருக்கு. அதே நேரத்தில் அதில் உள்ள தௌஹீதுடைய விஷயங்களே முஸத்திகன் லிமா பைன யதை, இந்த குர்ஆன் அதற்கு முன்னோடி வந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அதில் நம்ம ரெண்டு மீது ஈமான் கொள்ளும் பாய், மா உன்சில இலைஹிம் மா உன்சில மின் கப்லிஹிம், நமக்கு இறங்கியது நமக்கு முன்னிறங்கியது அனைத்தையும் ஈமான் கொள்ளணும். நம்ம தௌராத்தை உண்மைண்டு இவன் வச்சிருக்கிற பைபிள் தௌரான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ரொம்ப மாற்றம் செஞ்சுட்டாங்க. அதனால இதை தௌராத்து சொல்லக்கூடாது. தௌராத்து உண்மை நல்லா இறக்குறான், அதை ஈமான் கொண்டோம். தௌராத்தின் சட்டங்கள் அகீதா சட்டங்கள் எல்லாம் அதே மாதிரிதான். அன்பியா அல்லாஹ் பற்றி வரக்கூடிய தாத்து பாத்துடைய பிரச்சனைகள், மலக்குகளுடைய பற்றிய செய்திகள், இவையெல்லாம் எல்லா வேதத்திலையும் ஒண்ணுதானே. ரெண்டு இருக்க முடியுமா? இதை போய் அங்க அல்லாஹ்வுக்கு ஹயாத் இருந்துச்சுன்னு வந்துச்சுங்க, தௌராத்துல இல்லைன்னு வந்துச்சு, குர்ஆன்ல இருக்குன்னு வந்து சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ஒண்ணுதான். அஹ்காமாத்துகள் அதுலயும் சில அஹ்காமாத்து விவாதாத்து முஆமலாத் முஆஷராத்துல சில அஹ்காமாத்துகள் தான் மாற்றப்பட்டிருக்கு. இன்னும் சில அஹ்காமாத்துகள் அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கு. கதபனா ஃபில் ஜபூர், ஜபூரில் நாம் எழுதி இருக்கிறோம், அன்னல் அர்ல எரிசுஹா இபாதியஸ் சாலிஹூன், இந்த பூமி இது நம்முடைய சாலிஹான நல்லடியார்கள் இதற்கு வாரிசாவார்கள் என்று நாம் கூறியிருக்கிறோம். தெரிஞ்சுங்களா? நம்ம சாலிஹான நல்லடியார் அதற்கு வாரிசாவார்கள் என்று நாம் கூறியிருக்கிறோம். கதபனா ஃபில் ஜபூர் சொல்லிருக்காங்க, தௌராத்துல எழுதி வைத்திருக்கிறோம். அன்னல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃப் வல் உதுன பில் உதுன் என்று தௌராத்தில் நாம் எழுதி வைத்திருக்கிறோம். சரியான சொல்லியிருக்கிறான். அது நமக்கு இங்க குர்ஆன் சட்டங்கள் தான். அப்ப அந்த புன்சட்ட வேதங்களுடைய சட்டங்கள் இங்க நமக்கு நிச்சயமாக பொருந்தும் என்று இருந்தால் அது எல்லாம் கொடுத்தோம். எது மாற்றணும் அதை மாற்றப்படும், எது இருக்குமோ அது இருக்கும். ஆமாங்களா? அப்ப இஞ்சியிலையும் தௌராத்தையும் எல்லாம் கற்றுக் கொடுத்தான். ஒரு சில சட்டங்கள் இஞ்சியில தௌராத்தோட சற்று மாற்றமா இருக்கும். ரசூலன் இலா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில்களுக்கு ரசூலாகும் அவர்களை நாம் அனுப்பி வைத்தோம். இஞ்சியில் வரைக்கும்